வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம பன்னீரை வச்சு ஒரு ரிச்சான கிரேவி ஒன்று பண்ண போகிறோம். ஷாஹி பன்னீர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பன்னீர் பட்டர் மசாலா, பன்னீர் லவாப்டர் இந்த மாதிரி ஸ்டைலில் ஒரு கிரேவி. இது எல்லாத்துக்குமே ஏறக்குறைய ஒரே டைப் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் தான், ஆனால் இதோட ரேஷியோ அண்ட் குக்கிங் டைம் தான் வேறு. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஷாஹி பன்னீருக்கு தக்காளி நிறைய தேவைப்படும். நான் இன்னைக்கு 5-6 தக்காளி எடுத்திருக்கேன். இது கூட 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. எவ்வளோ வெங்காயம் எடுக்கிறீங்களோ அதோட டபுள் பங்கு தக்காளி சேர்த்துக்கணும். இது கூட 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வேக வைக்கிறதுக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் 1/2 டீஸ்பூன் இப்போதைக்கு சேர்க்குறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதனால 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இதை ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சிருங்க. 20 நிமிஷம் கழிச்சு தண்ணியெலாம் நல்லா வற்றி இது நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை ஒரு மிக்சியில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இதை நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சாச்சு. இதை அரைச்சதுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பெரிய ஃபில்டரில் வடிகட்டிடலாம். ஏன்னா இது ரொம்ப சில்கியாக இருக்கணும், அதனால அரைச்சதுக்கப்புறமும் வடிகட்டிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாஃப்டாக ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 4 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இதை எவ்வளோ தூரம் ஃபைனாக சாப் பண்ண முடியுமோ அந்தளவு ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் தனியாக வாயில் மாட்டாது. இப்போ இது ரெடி ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம பன்னீர் பீசஸை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் பன்னீரை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பன்னீரை ஒரு 5 நிமிஷம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எல்லா சைடும் திருப்பி போட்டு அங்கங்கே ப்ரௌன் ஆகிற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பன்னீர் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துடலாம். ஃபுல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மசாலா எல்லாமே ஆல்ரெடி சேர்த்துட்டோம், அதனால் இதை நம்ம இப்போ கொதிக்க வைக்க போகிறோம். ஒரு மூடி போட்டு ஒரு 5-10 நிமிஷம் இதை கொதிக்க வச்சுருங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இது நல்லா கொதிச்சிருக்கு. இதில் நம்ம 1 கப் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா 1 கப் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது கூடவே நான் கசூரி மேத்தியை ஒரு சுத்த அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் அந்த மேத்தியோட வாசம் நல்லா வரும். அதுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரே ஒரு பிஞ்சு சேர்க்குறேன். இது கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருக்கிற கிரேவி, அதனால் ஏலக்காய் தூள்லாம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா க்ரீமியாக ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் உடஞ்சிடக்கூடாது, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். நம்மளோட ஷாஹி பன்னீர் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. இது ரொட்டி, ஃபுல்கா இந்த மாதிரி எந்த இந்தியன் பிரெட்ஸ் கூட வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே க்ரீமியான ரிச்சான ஒரு கிரேவி. கெஸ்ட் எல்லாம் வரும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலான ரெசிபி செஞ்சு அவங்கள அசத்துங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான கிரேவி ரெசிபி நம்ம பார்த்துருக்கோம். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
தேங்க்யூ.